2001 அந்த ஆட்சி காலத்தில் சிவகாமின்னு சொல்லி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ, பாட்டாளி மக்கள் கட்சியோட முரண்டு பிடிச்சி தனியா இருந்தாங்க. அவங்க எங்க கட்சியினுடைய எம்எல்ஏ அங்கீகரிக்க கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி லெட்டர் கொடுத்தாங்க. அப்ப இருந்த சபாநாயகர் காளிமுத்து ஒண்ணுமே பண்ணலையே. இப்ப சமீபத்தில் எடுத்துக்கல ஓபிஎஸ் மீது அப்பா கிட்ட கொடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்துட்டாங்க? எங்க எம்எல்ஏ இல்ல சேர்க்காத என்ன பண்ணியிருந்தாங்க. அதனால சபாநாயகர் முடிவுதான் இறுதி முடிவு. நீங்க கட்சி பிரதானமான கட்சி, அதுவும் அதிமுக 3வது இடத்துல இருக்கிற கட்சி சட்டமன்றத்துல 47 எம்எல்ஏக்கள் 2 பேர் லெட்டர் கொடுக்குறாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடான்னு ஒண்ணு கொடுக்குறாரு, இந்த பக்கம் வேலுமணி தரப்புல இன்னொருத்தர் கொறடான்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ எந்த கொறடாவை எப்ப தேர்ந்தெடுத்தாங்க? அக்ரி கிருஷ்ணமூர்த்தியே கொறடாவா தேர்ந்தெடுத்தது எல்லாருக்கும் தெரியும். இவர் எப்ப கொறடாவானாரு? நேத்து தானே கட்சி தனி டீமே உருவாருது, நேத்து தானே. அதான் சிகிச்சை சொல்றாருல, எந்த எம்எல்ஏ கூட்டம் எங்க நடந்தது? 2 எம்எல்ஏ கூட்டமும் முறைப்படி நடக்கல. பாண்டிச்சேரியில ரிசார்ட்ல நடந்த கூட்டம் எடப்பாடி முதலமைச்சராவதற்கு கடிதம், அது கூட்டமே கிடையாது. அது போட்டோ காட்ட சொல்லுங்க. சரி, கிரீன்வேஸ் ரோட்ல எடப்பாடியோட வீட்டுல நடந்த கூட்டம், அந்த கூட்டம் என்ன? திருமாவளவன் முதலமைச்சராக ஏற்பாடு செய்த கூட்டம். நாங்க போய் கேட்டோம், மறுத்துட்டார். அப்போ எங்க கொறடா, எங்க பொருளாளர், எங்க சட்டமன்ற கட்சியில் எடுத்தீங்க, காட்டுங்க, போட்டோ காட்டுங்க, லெட்டர் காட்டுங்க, டிஸ்கஷன் காட்டுங்க.